சம்பளம் வந்த அடுத்த கொஞ்ச நாள்லயே அக்கவுண்ட்ல பணம் காலி ஆயிடுதா? ஆமா. நம்மள பல பேருக்கு இது நடக்கிறது தான். ஆனா கவலைப்படாதீங்க. உங்க பணத்தை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது உங்க ஃபினான்ஷியல் லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான ஒன்று தானே. மாசம் 1ஆம் தேதி அக்கவுண்ட்ல பார்க்குற பேலன்ஸ் 5ஆம் தேதியே இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். ஏதோ மேஜிக் நடந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, இல்யூஷன் ஆஃப் வெல்த், அதாவது செல்வத்தின் மாயை. சிம்பிளா சொல்லணும்னா, சம்பளம் வந்ததும் நம்ம திடீர்னு பணக்காரர் ஆயிட்ட மாதிரியும் நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஆனா அது வெறும் ஒரு மாயை தான், சீக்கிரமே களைஞ்சு போயிடும். சரி, இந்த மாயிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் பிளான் இருக்கு. வாங்க நாம ஒன்னா சேர்ந்து இதை ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க ரெடியா? முதல்ல நம்ம பார்க்க போறது சம்பள நாள் சுழற்சி, அதாவது சாலரி டே சைக்கிள். இது என்னன்னா, நம்மள நிறைய பேர் மாசம் மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு விஷயம். ரொம்பவே கடுப்பா இருக்கும் இல்லையா? ஆனா இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இத பாருங்களேன், மாசம் 1ஆம் தேதி நாம தான் ராஜா. ஆனா 3ஆவது நாளே வீட்டு வாடகை, இஎம்ஐ, கரண்ட் பில்லுன்னு வரிசையா வந்து நிக்கும். பார்த்தா பாதி சம்பளம் காலி. அப்புறம் மாச கடைசி வாரம் அடுத்த சம்பளம் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்த மாசமும் இதே கதை. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, இந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது? அதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் முக்கியமான வேலை நம்மளோட அடித்தளத்தை, அதாவது நம்மளோட பேஸ் லைனை தெரிஞ்சுக்கிறது. ஆமாங்க, இது சம்பளம் வரதுக்கு முன்னாடியே நாம செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கணக்கு. அப்போ அடித்தளம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு மாசமும் உங்களால தவிர்க்கவே முடியாத சில செலவுகள் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு வீட்டு வாடகை, இஎம்ஐ, மளிகை சாமான்கள், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ், கரண்ட் பில், இது மாதிரி. முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து உங்க மாசத்தோட இந்த அத்தியாவசிய செலவுகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்போ ஒரு முக்கியமான ரூல். இந்த அடித்தள செலவுகளெல்லாம் சேர்த்து உங்க மாச சம்பளத்துல அதிகபட்சம் 50% தான் இருக்கணும். ஆமா, 50%. இதுதான் நம்மளோட மொதல் டார்கெட். ஒருவேளை உங்க செலவு 50% தாண்டி போகுதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. இதை சரி பண்ண சிம்பிளா 2 வழி தான் இருக்கு. ஒன்னு, நம்மளால குறைக்கக்கூடிய செலவுகளை குறைக்கணும். இல்லனா நம்ம வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வழியை பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போதான் இந்த சிஸ்டத்தோட ஹார்ட்டுக்கே வர்றோம். நம்ம சம்பள படத்தை 5ஆ பிரிச்சு நம்ம கிட்ட வர ஒவ்வொரு ரூபாய்க்கும் இதுதான் உன் வேலைன்னு நாமளே ஒரு வேலையை கொடுக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த சார்ட்டை பாருங்க. இதுதான் உங்க பணத்துக்கான புது கேம் பிளான். 50% உங்க அத்தியாவசிய செலவுகளுக்கு, அதாவது உங்க பேஸ்லைன் எக்ஸ்பென்ஸ்க்கு போயிடும். சரி, அப்போ மீதி 50% அதை தான் நாம நம்ம எதிர்காலத்துக்காக 4 முக்கியமான பகுதிகளுக்கு பிரிக்க போறோம். இதுக்கப்புறம் உங்க பணம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். முதல்ல அந்த 50%, இது நாம ஏற்கனவே கணக்கு போட்ட அத்தியாவசிய செலவுகளுக்காக ஒதுக்கிடுறோம். சோ மாசத்தோட அடிப்படை தேவைகளை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம். அடுத்து ஒரு 10%, இது எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது அவசர கால நிதி. இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. நம்ம வாழ்க்கையில திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்ல ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னா அப்போ இதுதான் நம்மளை காப்பாத்தும். குறைஞ்சது 3 மாசத்துக்கான நம்ம அத்தியாவசிய செலவு தொகையாவது இதுல சேர்த்து வைக்கிறது நம்ம இலக்கா இருக்கணும். இப்போ இன்னொரு 10%, இது எதிர்பாராத செலவுகளுக்கு. அது என்ன, எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி தானேன்னு நீங்க கேட்கலாம். இல்ல, இது வேற. உதாரணத்துக்கு, திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகிறது, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போக வேண்டியது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான் பண்ணாத செலவுகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2 ஃபண்டும் ஒன்று கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு பெரிய நெருக்கடிக்காக மட்டும்தான். அதை நாம சேர்த்து வச்சுட்டு தொடவே கூடாது. ஆனா அந்த எதிர்பாராத செலவுகள் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதை நாம தேவைப்படும் போது எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த மாசம் திரும்பவும் அந்த காலி இடத்தை நிரப்பிடணும். இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த 10% எதுக்குன்னா, நம்மளோட குறுகிய கால இலக்குகளுக்கு. அதாவது ஒரு 6 மாசத்திலிருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள வரப்போற செலவுகளுக்கு. உதாரணத்துக்கு, அடுத்த வருஷம் குழந்தைங்களோட ஸ்கூல் அட்மிஷன் ஃபீஸ், இல்ல ஒரு பைக் வாங்க டவுன் பேமெண்ட் கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த பணத்தை சேமிக்கலாம். கடைசியா, ஆனா ரொம்ப 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 முக்கியமான ஒரு 20%, இது எதுக்கு தெரியுமா? நீண்ட கால முதலீட்டுக்கு. இதுதான் உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க போற மேஜிக்கல் பார்ட். உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போக போற இன்ஜினும் இதுதான். சூப்பர். இப்போ பணத்தை எப்படி பிரிக்கணும்னு ஒரு தெளிவான பிளான் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன? ஆக்ஷன் தான். சம்பளம் பேங்க்ல கிரெடிட் ஆன 48 மணி நேரத்துக்குள்ள நாம என்ன செய்யணும்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம்.
சம்பளம் வந்ததும் வேற எதையும் யோசிக்காம இந்த 3 விஷயத்த உடனே செஞ்சு முடிச்சிடுங்க. நம்பர் 1, எல்லா பில்லையும், அதாவது கிரெடிட் கார்டு பில் உட்பட எல்லாத்தையும் உடனே கட்டுங்க. டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நம்பர் 2, நீங்க யூஸ் பண்ணாத நெட்ஃப்ளிக்ஸ், ஜிம் மெம்பர்ஷிப் மாதிரி தேவையில்லாத சந்தாக்களை உடனே கேன்சல் பண்ணுங்க. நம்பர் 3, எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுங்க. பில் பேமெண்ட்ஸ், எஸ்ஐபி, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும். இதை செஞ்சாலே உங்க தலைவலி பாதிக்கு பாதி குறைஞ்சிடும் பாருங்க. இப்போ நாம நம்மளோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு, வளர்ச்சிக்கான முதலீடு. இது வெறும் பணத்தை மேனேஜ் பண்றது மட்டும் இல்ல, இது நம்ம செல்வத்தை வளர்க்கறது, நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற இலக்க நோக்கி அடுத்த லெவலுக்கு போறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம நிதி வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு. ஆனா இந்த முதலீடுங்கிற ஒரு விஷயம்தான் உண்மையான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்குமான வழி. உங்க எதிர்காலம் தான் எப்பவுமே உங்க முதல் பிரையாரிட்டியா இருக்கணும். முதலீடு பண்றதுனா ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். உங்க எஸ்ஐபிகளை ஆட்டோமேட் பண்ணுங்க. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சம்பளம் வந்த உடனே முதலீட்டுக்குன்னு ஒதுக்கின பணத்தை உங்க புரோக்கரேஜ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுங்க. மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு பார்க்கறத விட மாசம் கரெக்டா முதலீடு பண்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த முழு சிஸ்டத்தையும் பார்க்கும்போது ஐயோ இவ்ளோ கட்டுப்பாடா, நம்மள நாமே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அது உண்மையே இல்ல. இது உங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சிஸ்டம் கிடையாது. இது உங்க பணத்துக்கு ஒரு அழகான கட்டமைப்பு கொடுத்து உங்க பணத்தை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணி ஒழுங்கா பணத்தை நிர்வகிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பணத்தை நீங்க செலவு செய்யும்போது தயவு செஞ்சு எந்த குற்ற உணர்ச்சியோடவும் செய்யாதீங்க. அந்த செலவு நீங்க இவ்ளோ டிசிப்ளின்டா இருந்ததுக்கான ஒரு வெகுமதி, ஒரு ரிவார்டு. இந்த சிஸ்டம் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை தான் கொடுக்குது. இப்ப சொல்லுங்க, உங்க பணத்துக்கு நீங்க தான் பாஸ். அந்த நிலைக்கு வர நீங்க தயாரா?